வணக்கம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கலாம் இல்ல நல்லாலாம் இல்லைங்க. நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம். இருக்கிற உண்மைய தான் பேசணும். மனசு ரொம்ப வலிக்குதுங்க. முடியல. என் புள்ள சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நானும் அமைதியா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். 3 மாசமா அமௌண்ட் அனுப்பிச்சு விடலைங்க. என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எத வச்சு சாப்பிட முடியும்? என்ன பண்ண முடியும்? வேண்டாம் வெளிய சொல்லக்கூடாதுடா. இதெல்லாம் போய் வீட்டு பிரச்சனை எதுக்கு வெளிய சொல்லிக்கிட்டு? அப்படின்னு நான் யோசிச்சு யோசிச்சு கம்முனு இருந்தேன். வேண்டாம் அவள இப்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவ்ளோ கோவம் வருது. அப்படியே பு சொல்ல முடியலைங்க சத்தியமா சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு 10த்தோட விட்டு முடிக்கிட்டாருங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணுவேன். அந்த புள்ள படிப்புக்கே நான் தான் இது பண்ணேன். படிப்புக்கு பண்ணி அதுக்கு எந்த மாரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அதுக்கும் நான் தான் கரெக்ட்டா பண்ணி குடுத்தேன். கல்யாணம் கிளப்லாம் பார்த்தா செத்துருன்னு இருக்கணுங்க. அந்த மாரி கஷ்டப்பட்டேன் நானு. ஒரு ஒரு இத்துணூண்டு ஒரு துரும்பு ஒரு தலவாணி இல்ல. யாராவது வந்தாங்கன்னா தலவாணி கூட இல்ல. ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. அது பாயி, தலவாணி, பெட்ஷீட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்தேன். எத்தனது தெரியுங்களா? பிச்சை எடுத்து தாங்க படிக்க வச்சேன். சத்தியமா சொல்றேன். பிச்சை எடுத்து தான் படிக்க வச்சேன். நான் புட்டபர்த்தி சத்யசாய் பாபால அ அவங்க இருந்து ஒரு டிவோடி. அவங்க கிட்ட தான் பிச்சை எடுத்து தான் படிக்க வச்சது. சும்மா நான் சம்பாரிச்சோ, இல்ல என்கிட்ட கையில காசு இருந்தோ அதெல்லாம் எதுவுமே இல்ல. யார் யார் கால்ல போய் விழுகணுமோ, அத்தன கால்ல விழுந்து கெஞ்சி ஒரு ஒரு ரூ. 1000 காசுக்கு கூட வழி இல்லாம ஒருத்தர்ட்ட வந்து காலையில பஸ் ஏறி வந்துட்டு மதியானம் 2 மணிக்கு கொண்டு காசு கட்டணும். வந்து டெய்லி வரப்பலாம் சொல்லும். யார் யார்ட்டோ போய் பிச்சை எடுத்துட்டு வந்து குடுப்பணுங்க. கெஞ்சி கேட்டு திங்கிறதுக்கு கூட பிச்சை எடுத்து தான் தின்னேன் நானு. கரூர்ல தச்சுக்கிட்டு இருக்கப்ப தெரிஞ்சவங்க, அது ஃபுல் டீட்டெயில்ல நான் சொல்லல. தெரிஞ்சவங்கட்ட மளிகை கடை அவங்களது வந்து வச்சிருக்காங்க. இன்னும் பெரிய கடையாத்தான் இருக்குது. அவங்க கடையில வந்து சோப்பு, இந்த தலை தேய்க்கிற எண்ணெய், தாளிக்கிற எண்ணெய், அப்புறம் ஏதாவது அ அரிசி எல்லாமே உளுந்தம் பருப்பு ஏதாவது ஒண்ணு எல்லாமே வந்து அவங்க கடையில போறப்ப கொண்டுட்டு போவேன். "அப்பா என்னால பத்தி காசு குடுக்க முடியாது. ஒண்ணும் நெனச்சுக்காத. நான் இருக்கிறப்ப குடுப்பா" அப்படிம்பேன். "சரி போங்க பரவால்ல போங்க, எடுத்துட்டு போங்க" அப்படிம்பாப்படி. இன்னும் நான் அந்த நன்றி மறக்க மாட்டேன். அத நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டேன். இல்ல புல்லாலாம் வச்சுக்கல குடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த நேரத்துல எனக்கு உதவி பண்ணாங்கல்ல, அவங்கள நான் நெனச்சு பார்க்கணும் கண்டிப்பா. அதே மாரி அ எ அ 10த் முடிச்சுட்டு அழுகுது வந்து கைய புடிச்சுட்டு, "அம்மா நான் எப்படியாவது +2 படிச்சிடுறேனே" அப்படின்ட்டு. சரின்னு படிக்க வைங்க அப்படின்னு அழுச்சு. எங்க அப்பாட்ட போய் காசு வாங்கி, அங்க வாங்கி, இங்க வாங்கி வழியே வாங்கி குடுத்து +2 படிக்க வச்சுட்டேன் ஆந்திராவுல. +2 முடிச்சதுக்கப்புறம், அதான் ஒண்ணுமே பண்ணலங்க. இன்ஜினியரிங் போறதுல ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமாமா, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. பிள்ளையோட சேர்ந்தவங்கலாம் போய் ரூ. 5000 கட்டி படிச்சிருக்காங்க. இவ போய் படிக்க வைக்கிறதுக்கு எங்க வீட்டுக்காரர் முடியாதுன்ட்டு உட்காந்துட்டாப்படியே. எங்க கொண்டு படிக்க வச்சு என்ன பண்றதுன்ட்டு. எனக்கும் தெரியலைங்க அந்த வரலாறு. நான் படிச்சது இல்லையா, படிக்கலையா அதனால எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் சத்ய சாய்பாபா ட்ரஸ்ட்ல வந்து எக்ஸாம் எழுதுனோம். அதுல ஏதோ கொஞ்சம் ஒரு 1/2 மார்க் 1/2 மார்க் இல்ல, பாயிண்ட் பாயிண்ட் கணக்குல தான் எடுத்தாங்க. அதுல வந்து செலக்ட் ஆச்சு. செலக்ட் ஆகியுமே அந்த பாயிண்ட் கணக்குல போனதுனால முடியல. அப்புறம் இங்க இருக்கிறவங்கள கேட்டு கெஞ்சி அவங்க கால்ல இவங்க கால்ல விழுந்து கேட்டு படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கண்ணீர் வராத நாள் இருக்காதுங்க. இன்னைக்கு உடம்பு இவ்வளோ தூரம் போயிருச்சுன்னா காரணம் அதுதான். படிக்க வச்சு எம்பிஏ வரைக்கும் ஆ ஒரு டிகிரி முடிஞ்சிருச்சு விட்டுறலாம். என்னால முடியாதுடா நான் முடியாது. நான் எம்பிஏ படிச்சு வச்சே ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் திரும்பவும் எம்பிஏ படிக்க வைக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணி எல்லாம் பண்ணி இப்ப எம்பிஏவும் படிக்க வச்சுட்டேன். எம்பிஏ படிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேலை தேடணும். வேலை தேட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கும் வேலை தேடி என்னென்ன பண்ணணுமோ, எங்கெங்க போய் யார்யார்ட்ட பேசணுமோ, அதுவும் போய் பேசி வாங்கி குடுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் இப்படித்தான் வேணும். எனக்கு படிச்ச மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிச்சு. அதுவும் பண்ணி குடுத்தேன். அப்பா! ஏன் காசு போடாம இருந்துகிட்ட? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏதோ சொல்லியிருப்பீங்க. அக்காவும் நீயும் பேசியிருப்பீங்க. யூடியூப் பேசி நடத்ததுல, அதுக்கு ஏன் போட்டு வரேன்னு சொல்லியிருப்பீங்க. அதான் நீ போடாம இருக்க. யூடியூப் வந்தது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குதுங்க. 2 பேத்துக்கும் புள்ளைகளுக்கு புடிக்கல. 2 பேருல எங்க ஃபேமிலிக்கே புடிக்கலைங்க மொத்தம். "நீ எதுக்கு யூடியூப்ல போயிருக்கிற" அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஒருத்தர் கல்யாணத்துக்கே கூப்பிடாம உட்டாங்க. என்னுடைய வலிங்க. என்னுடைய வயித்து வலி. என் பொழப்புக்கு நான் பண்றேன். டேப்லெட் வந்து மாசம் ரூ. 7,000 டேப்லெட் வருது. அதுக்காக நான் வந்து யூடியூப்ல வந்து ஏதோ ஒரு ரூ. 10 கிடைக்காதா? ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 2 கிடைக்காதா? அத வச்சு அப்படியே ஓட்டலாம்ல. அந்த ஒரு மெத்தட்ல தான் நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு 3 மாசமா காசு அனுப்பிச்சு விடாம இருக்குது. என்ன டீட்டெயில்ஸ்ன்னு தெரியல.
நான் ஃபோன் பண்ணா மட்டும் தாங்க பேசும். இல்லன்னா பேசாது. அதுக்கு அதான் வந்து வாண்டடா வந்து என்கிட்ட எப்பவுமே பேசாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்காது. என்னால பேசக்கூட முடியலைங்க. சத்தியமா சொல்றேன். எனக்காக வேண்டிக்கோங்க. கொஞ்சம் யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அது ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க அவங்க கிட்ட 10 பைசா கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு என் மனசு வைராக்கியமா இருக்குது. இந்த காசு ஏதோ வந்தா டேப்லெட்டுக்காவது வரும். டேப்லெட்டுக்கு ஒரு வீட்டு வாடகை ஏதோ ஒண்ணுக்கு வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் ப்ளீஸ். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அழுகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நானு. எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி அந்த ஹைப் வரும்ல, அத குடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். குடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூ. 10 சேர்ந்து வரும். மானிடைசேஷன் ஆயிருச்சு. சேர்ந்து வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்.